குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 5/10/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்று அதிகாலை 4 மணி 33 வரை துவிதியை, பின்பு திருதியை. நாம யோகம் நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 6 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று அதிகாலை 5 மணி 23 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 5 மணி 18 வரை தைத்துலகரணம், பின்பு கரசைகரணம். அமிர்தாதி யோகம் இரவு 9 மணி 6 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 6 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய தினம் சனிக்கிழமை. உலக ஆசிரியர் தினம். 3வது வார சனிக்கிழமை. பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் எல்லோரும் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெற்றிலே எடுங்க. அதுல மஞ்சள், பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், 3 லவங்கம், ₹1 காயின், ஒரு கொட்டைப்பாக்கு, இது அத்தனையும் வைத்து அது அப்படியே வெள்ளை பேப்பர்ல வச்சு மடிச்சு மஞ்சள் நூல் சுத்தி பேக்கெட்ல வச்சுங்க. போற காரியம் அத்தனையும் சிறப்பாக நடக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கன்னியா லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கேது பகவானும். துலாத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவான், மாந்தி பகவான். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். இன்றைய தினம் சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதுவும் 3வது வாரம். அதுவும் இல்லாம நவராத்திரியோடு இணைந்து வருகிறது. நவராத்திரியும் 3வது நாள் இன்று. அதனால மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இந்த பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது வேங்கடேச கராவலம்ப ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. வேங்கடேச கராவலம்ப ஸ்தோத்திரம். இது பாத்தீங்கன்னா வறுமை கஷ்டங்களை போக்கக்கூடிய பெருமாள் ஸ்தோத்திரம். இது நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா வேங்கடேச கராவலம்ப ஸ்தோத்திரம்னு போட்டீங்கன்னா வந்துடும். இதை இன்றைய தினம் இதை படித்தால் மிகவும் சிறப்பு. ஸ்ரீ சேஷை சைல சு நிகேதன திவ்ய மூர்த்தே நாராயணாச்சுத ஹரே நளிநாயதாக்ஷு லீலாகடாக்ஷ பரிரக்ஷித சர்வலோக ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம். இந்த மாதிரி வரும். இது பிரகமாதி வந்தித பதாம்புஜ சங்கபானே ஸ்ரீமத் சுதர்சன சுசோபித திவ்யஹஸ்த காருண்ய சாகர சரண்ய சுபுண்ய மூர்த்தி ஸ்ரீ புண்ணியமூர்த்தே ஸ்ரீ வெங்கடேச மம தேஹி கராவலம்பம். இந்த மாதிரி வரும். நீங்க போட்டு இதை எடுத்து யூடியூப்ல போடுங்க. வேங்கடேச கராவலம்ப ஸ்தோத்திரம்னு போட்டீங்கன்னா இது வரும். இன்றைய தினம் இதை படிங்க. வறுமை கஷ்டங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்தோத்திரம் இது. இது யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களை போக்கி வறுமைகளை போக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால இன்றைய தினம் இதை படியுங்கள். உங்களுக்கு அப்படி வேணும்னா தமிழ்ல போட்டு கூட பாருங்க, வந்துடும். சரிங்களா? அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை. பெருமாளுக்கு உகந்த மாதம் இது. அதுவும் இல்லாமல் இந்த நவராத்திரி விழா வேற நடந்துட்டு இருக்கு.
அப்போ இதை படிக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சுகங்களும் கிடைக்கின்ற ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். சரி, அடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை தினந்தோறும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, எல்லோருக்கும் தெரியும். தனவசியம், தொழில் வசியம், அதே போல வியாபார வசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, படிக்கிற பிள்ளைகளுக்கு மலர் மருந்து. படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, மன அழுத்தத்தில் உள்ளவர்களும் இந்த மலர் மருந்தை சாப்பிடலாம். அதனால இது படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இந்த மலர் மருந்து நிறைய விதத்துல இது வருது. அதனால மன அழுத்தம் உள்ளவர்கள் ஞாபக சக்தி பெருகுவதற்கு, இப்ப கொஞ்சம் வயதாயிட்டாலே மறதி அதிகமா வந்துடும் எல்லாருக்குமே. பொதுவா நான் சொல்றேன், சில நேரத்துல எனக்கு கூட சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராது. இப்ப இதை சாப்பிட சாப்பிட நல்ல ஞாபக சக்தி வருது. நம்ம எதையாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம், ஆனா எதிர்க்க தான் இருக்கும். அது காரணம் என்னன்னா மறதி. அதெல்லாம் பெருகுவதற்கு இந்த மலர் மருந்து உபயோகப்படுது. அதுவும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறையவே உபயோகப்படுது. இதுக்கு ஒரு மந்திரமும் தருவேன். அந்த மந்திரத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கும், ஏவல் பில்லி சூனியம் செய்வன கோளாறு நீங்கி சகல சம்பத்தும் கிடைப்பதற்கும், விற்காத வீடு, விற்காத இடம், நிலம், பிரச்சனை உள்ள இடம், சல்லிய தோஷம் இருக்கும். சில இடத்துக்கெல்லாம் சல்லிய தோஷம் இருக்கும். 30 வருஷம் 60 வருஷம் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா விருத்திக்கு வராமல் இருக்கும். விற்கணும்னு போனாலும் பிரச்சனை வரும். அதற்கும் எல்லாம் இருக்கு. வேண்டுவோர் ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்லுவாங்க ஆபீஸ்ல உள்ளவங்க. இப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு வரோம்? நவ கிரகங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைய தினம் சனி பகவானை பற்றி சொல்ல போறேன். ஜாதகத்துல சனி பலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் குறைவிலா செல்வமும் பெறுவார்கள். அதே மாதிரி கொடிய விபத்திலும் ஆயுளை பாதுகாக்கும் சக்தி கொண்டவர் சனி பகவான். செய்த தவறுக்கு அந்த செயலாலே அழிவு ஏற்படுத்துபவர். சனி பகவான் வீட்டில் சனிக்கிழமை விரதம் இருந்து மாலை நேரம் தீபம் ஏற்றுவது, எள் கலந்த சாதம், ஏழை எளியவருக்கு உணவு கொடுப்பது எளிய பரிகாரம். இது சனிதோஷ பரிகாரம். மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேத்துங்க. விளக்கு ஏத்திட்டு இந்த இப்ப எள்ளு சாதம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, அதனால புளி சாதம் செய்து கொடுங்க. புளி சாதம் சனி பகவானுக்கு உரியது. இது சனி தோஷம் போகும். அடுத்தது ராகு பகவான். ராகு பகவான் தவறான காதலில் விழுந்து தங்கள் வாழ்வை அழித்து கொள்ளும் பெண்களின் ஜாதகத்தை ஆராய்ந்தால் அதில் ராகுவின் பங்கு உள்ளதை அறியலாம். நிறைய பேர் இந்த ராகு தசை வரும்போது பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போயிடுவாங்க. அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, எந்த ஜாதி எந்த இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த நேரம் அந்த ராகு போயிட்டு அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுடும். பிள்ளைங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த நேரம் காலம் அந்த மாதிரி செய்யும். அந்த ராகுவின் ஆதிக்கம் வருவதற்குள் திருமணம் செய்து விடணும் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம். அதே மாதிரி ஜாதகத்தில் புத்திர தோஷம், சயன தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்வ தோஷம் இருப்பவர்கள் ராகு பிரீத்தி செய்து கொள்வது மிக மிக அவசியம். உங்க வீட்டுக்கிட்ட உங்க அருகில உள்ள திருக்கோயில் ஏதாவது இருந்தால் கர்ப்பகிரகத்துல இடைவிடாது எரிந்து கொண்டுள்ள விளக்கில் முடிந்த போதெல்லாம் நெய் சேர்த்து வருவது மிக எளிய பரிகாரம் ஆகும். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இல்லையா? சிம்பிளான பரிகாரம் தானே, இது செய்யலாம் இல்லையா? எண்ணெய் வாங்கி கொடுங்க, நெய் வாங்கி கொடுங்க, இல்லை நீங்களே உங்க கையால ஊத்துங்க. சரி, அடுத்தது கேது பகவான். இந்த கேது பகவான் அப்படின்னு சொன்னா, கேது இல்லையேல் சொர்க்கம் காலி ஆகுமா. கேது சுபமாயிருந்தால் ஆன்மீகத்தில் நாட்டம், உலக பந்த வாசங்களில் குறைந்த நாட்டமும் ஏற்படுமாம். அதே போல பாவ விமோசனத்தை அளிப்பவர் யார் என்றால் கேது பகவான். பிறவி பிணியை அறுப்பவர் கேது பகவான். கேது தோஷம் ஏற்பட்டால்
சர்மரோகம், பில்லி சூன்ய துன்பங்கள், ஒழுக்கமற்ற பெண் சேர்க்கை ஏற்படுமாம். இதுக்கு பாத்தீங்கன்னா கோவில் எங்க இருக்கு, பரிகாரம் எங்க போய் செய்யணும் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல சித்திரகுப்த கோவில் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு கிட்டேயே இருக்கும், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பஸ் விட்டு இறங்கி அப்படியே உள்ள போனீங்கன்னா சித்திரகுப்தர் கோவில் இருக்கும். 100 கிராம் நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றி 3 முறை வலம் வாங்க போதும். வேற ஒன்றும் இல்லை. கேது திசை நடப்பவர்களாக இருந்தாலும் சரி, கேது 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, கேது 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் இங்கு சென்று இந்த வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை அளிக்கும். முதல்ல உடம்பு நோய் இல்லாமல், இது சர்மரோகம். சர்மரோகம்னா என்ன? உடல் நோய். அதே மாதிரி பில்லி சூன்ய துன்பங்கள். ஒருவருக்கு கேது சரியில்லைனாலே அந்த இடத்துல இந்த ஏவல் பில்லி சூன்யம் வந்து சேரும். அதே மாதிரி மாந்தி சேர்ந்தால் இன்னும் கஷ்டம். அதனால இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க, சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்னைக்கு அனுகூலமாக அமையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பயணங்கள் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும். சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்துல முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்களோட இருப்பவர்களால் லாபங்கள் ஏற்படும். திடீர் புதிய வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு நாள். எதிர்ப்புகளின் தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். உங்களோட நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும். வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் ஒரு குழப்பமான சூழல்லாம் ஏற்படும், கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேலோங்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். பூர்வீக வீட்டை சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் வேகத்தோடு செயல்படாதீங்க, புத்திசாலித்தனத்தோட விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடன் சார்ந்த சிந்தனைகள் ஏற்பட்டு விலகும். சக ஊழியர்கள் வழியில அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் நிறைவேறும். விருப்பமானவைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே போல வீட்டில் தாயோட அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும்.
பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. போட்டி மனப்பான்மையை குறைத்து கொள்வது நல்லது. காது தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். இசை சார்ந்த துறையில முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கனிவான செயல்பாட்டுகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும். கவனமாய் இருங்க. அதிசய தெற்கு திசை அதிசயின் 5ஆம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திர இன்னல்கள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோகம் பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு உடல் சோர்வு, அசதி இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் சந்தோஷ சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார சிக்கல்கள்லாம் விலகும். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் விருப்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சில வேலைகளை நீங்களே செய்து முடித்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அடுத்தவர்களிடம் கொடுத்து செய்ய சொல்லாதீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இன்னைக்கு செயல்படுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் பற்றிய ஒரு கருத்து சொல்றதையும் தவிர்த்துடுங்க. புதிய முதலீடு செய்வதை கவனமா செய்யுங்க. வேலையில அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்படுங்கள். மிகவும் நல்லது. வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாள். அதிசய தென்மேற்கு அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்படுங்க. திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய லட்சிய பாதை இலக்கு அப்படின்னு ஒன்று நிர்ணயம் செய்திருப்பீங்க. அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கல்வித்துறையில புரிதல் ஏற்படும். விருப்பமானவைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். உங்களோட இணைந்து வேலை பார்ப்பவர்கள், சக ஊழியர்கள், அவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகளின் உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே போல பொதுத்துறையில் இருப்பவர்கள், சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய செயல்பாட்டில் நல்ல அனுபவத்தை வெளிப்படுத்துங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும். வீடு மனை விற்பனை மூலம் ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு நாள். மனதளவில் குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற நாளாக இருந்தாலும் சில வேலையில மட்டும் அலைச்சல்கள் இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கின்ற ஒரு நாளாக அமையும்.
அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆசி இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய அனுபவ முடிவுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அலுவலகத்தில் அதிகாரம் மேம்படும். உங்களுடைய உழைப்புக்கான நல்ல பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு எதிராக வேலையில் ஆகட்டும், வெளி வட்டாரத்தில் ஆகட்டும், எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் இன்றைய தினம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படும். செலவுகளை குறைத்து திட்டமிட்டு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசய 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரம் மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். வண்டி வாகன பழுதுகளால் தாமதம் உண்டாகுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். அது மட்டும் கவனமா பார்த்துக்கங்க. எந்த ஒரு வேலையிலும் பதற்றமின்றி செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசயின் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானத்தோடு எதையும் செய்யுங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க. வியாபாரத்துலலாம் போட்டிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி ஜாமீன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உயர் அதிகாரியிடம் வேகத்தோடு செயல்படாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. வாக்குறுதி கொடுப்பதை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சமூக பணிகள்ல இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய நாள்ல பொறுமையோட நிதானத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். விநாயகப் பெருமான் வழிபாட்டு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர விவேகத்தோடு செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.